வணக்கம். இன்னைக்கு நாம ஜேம்ஸ் ஆலன் எழுதின ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த புத்தகம் ஆஸ் அ மேன் திங்கத் பத்தி ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். ஆமாங்க. நீங்க கையில வச்சிருக்கிற குறிப்புகளை வச்சு இதோட முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் அலசி ஆராயலான்னு இருக்கும். நம்ம எண்ணங்களோட சக்தி அது நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்துதுங்கிறத பத்தி இது ரொம்ப ஆழமா பேசுது. நிச்சயமா. வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் இறங்கி பார்க்கலாம். ஆமா. இந்த புத்தகத்தோட மைய கருத்தே ரொம்ப நேரடியானது இல்லையா? நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாம். நம்ம எண்ணங்கள் தான் நம்ம குணத்தையும் நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலையையும் உருவாக்குது. ஓ, ஒரு மனுஷன் தன் இதயத்துல எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. ஆமாமா. அது வெறும் மனச மட்டும் சொல்லல, அவனோட முழு வாழ்க்கையையும் அவனோட சூழலையும் குறிக்குதுன்னு ஆலன் சொல்றாரு. தொடர்பு இருக்கு. அந்த சிந்தனையும் குணமும் பத்தி அவர் என்ன சொல்றாரு? அது ரொம்ப சிம்பிள். நம்ம குணங்கிறது பிறப்புல வர்றதோ இல்ல எதேச்சையா அமையறதோ இல்ல. ஓஹோ. அது நம்ம எல்லா எண்ணங்களோட மொத்த உருவம். ஒரு செடி அதோட விதையிலிருந்து வர்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள் தான். அப்போ நம்ம யோசிக்காம செய்யறதா நினைக்கிற சில விஷயங்கள் கூடவா? ஆமா. தன்னிச்சையா செய்யறதா நாம நினைக்கிற சின்ன விஷயங்கள் கூட நம்ம ஆழ்மன எண்ணங்களோட ஒரு வெளிப்பாடுதான்னு சொல்றாரு. அப்போ நம்ம குணத்தை நாமளே உருவாக்கிக்க முடியுமா? மணி நல்லவனாகிறதும் கெட்டவனா போறதும் நம்ம கையில தான் இருக்கா? நிச்சயமா. இங்கதான் காரண காரிய விதி வேலை செய்யுது. இப்போ உலகத்துல நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. அதே மாதிரி தான் மனசுலயும் நல்ல உயர்ந்த எண்ணங்களை தொடர்ந்து மனசுல வச்சுக்கிட்டா நம்ம குணம் தானா உயரும். சரி. அதே மாதிரி கீழ்த்தரமான எண்ணங்களுக்கு நாம இடம் கொடுத்தா குணம் கெட்டு போகும். ஆக நம்மள நாமே உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இதுக்கு நம்ம கையில இருக்கிற கருவி நம்ம எண்ணங்கள் தான். ஓ. இந்த உண்மையை நாம உணர்ந்து சரியான எண்ணங்களை தேர்ந்தெடுத்து பழகிட்டா ஒரு தெய்வீக பரிபூரணத்தை அடைய முடியும்னு ஆலன் சொல்றாரு. ஆனா இது சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல. நாமளே நம்மள சுய ஆய்வு செஞ்சு அனுபவத்துல தான் இதை உணர முடியும். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நம்ம எண்ணங்கள் நம்ம சூழ்நிலைய எப்படி பாதிக்குது? சூழ்நிலைகளின் மீது சிந்தனையின் தாக்கம் பத்தி என்ன சொல்றாரு? இதுக்கு ஆலன் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. நம்ம மனசு ஒரு தோட்டம் மாதிரி நினைச்சுக்க சொல்றாரு. தோட்டம் மாதிரியா? ஆமா. அத நாம புத்திசாலித்தனமா பயிர் செய்யலாம், இல்ல கண்டுக்காம விட்டா அது காடா போகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படி விட்டாலும் அந்த தோட்டத்துல ஏதாச்சும் விளையத்தான் செய்யும் இல்லையா? ஆமா, அது சரிதான். நாம நல்ல விதைகளை, அதாவது நல்ல எண்ணங்களை விதைக்கலன்னா தேவையில்லாத களைச்செடிகள், அதாவது கெட்ட எண்ணங்கள் தானா முளைச்சு அந்த இடத்தை நிரப்பிரும். அப்போ நம்ம மனச நாம தான் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் இல்லையா? கரெக்ட். ஒரு தோட்டக்காரன் எப்படி கவனமா இருப்பானோ அதே மாதிரி நம்ம மனசுல இருக்கிற தப்பான தேவையில்லாத அசுத்தமான எண்ணங்களை அப்பப்ப நீக்கிட்டு நல்ல பயனுள்ள சுத்தமான எண்ணங்களோட மலர்களையும் கனிகளையும் நாம வளர்க்கணும். சரி. நம்ம சூழ்நிலைகள் தற்செயலா அமையறதில்ல. அது நம்ம எண்ணங்களோட விளைவா நம்ம இருக்கிற நிலைமைக்கு ஏத்த மாதிரி அமையுது. நாம இப்ப எங்க இருக்கோங்கிறதுக்கு நம்ம எண்ணங்கள் தான் காரணம். ஓ, ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையும் நமக்கு ஏதோ ஒரு பாடம் கத்துக் கொடுக்க வருது. நாம சூழ்நிலையோட கைதி இல்ல, நம்ம எண்ணங்கள் மூலமா அதை மாத்தக்கூடிய ஒரு படைப்பாற்றல் சக்தி நமக்கு இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கும் போது நாம அந்த சூழ்நிலையோட எஜமானர்களா மாற முடியும். அப்போ எண்ணங்களை மாத்துனா சூழ்நிலை மாறுமா? நிச்சயமா. அதுக்கு சில உதாரணங்கள் கூட சொல்றாரு. வேலையை தவிர்க்கிற ஒரு ஏழை மனுஷ, இல்ல பெருந்தீனி பழக்கத்தை விட முடியாத ஒரு பணக்கார நோயாளி, இல்ல நேர்மையற்ற ஒரு முதலாளி, இவங்க எல்லாரும் தங்களோட எண்ணங்களால தான் அவங்க சூழ்நிலைகளை உருவாக்குறாங்க. ஆனா இது கொஞ்சம் சிக்கலான விஷயமாச்சே. ஒருத்தரோட வெளி வாழ்க்கையை வச்சு மட்டும் அவரோட எல்லா எண்ணங்களையும் எடை போட முடியாது. சில சமயம் நல்லவங்க கஷ்டப்படுறதையும் ஒரு சில கெட்டவங்க கூட நல்லா இருக்கிறதையும் பாக்குறோமே. ஆமா, அந்த விஷயத்தையும் ஆலன் சுட்டி காட்டாம இல்ல. வெளி தோற்றத்தை வச்சு உடனடியா ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுதான். ஏன்னா ஒருத்தர்கிட்ட சில கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் வேற சில நல்ல குணங்கள் இருக்கலாம், அது அவங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கலாம். சரி. அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப நேர்மையா இருந்தாலும் அவர்கிட்ட சில தீய பழக்கங்கள், அதாவது பலவீனங்கள் இருந்தா அதனால அவர் துன்பப்படலாம். ஆனா அடிப்படை விதி என்னவோ ஒண்ணுதான். நல்ல எண்ணங்களும் செயல்களும் எப்பவும் தீய விளைவுகளை தராது, அதே போல தீய எண்ணங்களும் செயல்களும் நல்ல விளைவுகளை தராது. புரியுது. சோளத்தை விதைச்சா சோளம் வரும், நெருஞ்சிய விதைச்சா நெருஞ்சுதான் வரும்.
கஷ்டம் வருதுன்னா அது ஏதோ ஒரு வகையில தப்பான சிந்தனையோட விளைவுதான். ம், அதோட நோக்கமே நம்மள சுத்தப்படுத்துறதுக்கு தான். ம். தங்கம் சுத்தமாகற வரைக்கும் நெருப்புல இருக்கிற மாதிரி நாம நம்ம மனச ஒழுங்குபடுத்திட்டா இந்த பிரபஞ்சமே ஒழுங்கா இருக்கிறத நம்ம உணர்வோம்னு அவர் சொல்றாரு. எண்ணம் பழக்கமாகுது, அந்த பழக்கம் சூழ்நிலையா மாறுது. உதாரணமா? மிருகத்தனமான எண்ணங்கள் வறுமையையும் நோயையும் கொண்டு வரும். பயம், சந்தேகம் இதெல்லாம் தோல்விய கொடுக்கும். சோம்பல் இழிநிலைக்கு தள்ளும். வெறுப்பு துன்புறுத்தல கொடுக்கும். சுயநலம் துயரத்தை கொடுக்கும். அப்போ நல்ல எண்ணங்களுக்கு? அதே மாதிரி அழகான எண்ணங்கள் இனிமையான சூழ்நிலைகளை உருவாக்கும். தூய்மையான எண்ணங்கள் அமைதியை கொடுக்கும். தைரியம் வெற்றியை கொடுக்கும். ஆற்றல் இனிமையை கொடுக்கும். மென்மை பாதுகாப்பு கொடுக்கும். அன்பு வளத்தை கொடுக்கும். நாம நேரடியா சூழ்நிலைய தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனா நம்ம எண்ணங்களை தேர்ந்தெடுக்கிறது மூலமா மறைமுகமா சூழ்நிலைய நாமளே வடிவமைக்க முடியும். சரி, எண்ணங்கள் நம்ம சூழ்நிலையை மாத்தும்னு பார்த்தோம். ஆனா நம்ம உடம்ப எப்படி பாதிக்குதுன்னு ஆலன் சொல்றதை கேட்கலாமா? உடல் நலத்தின் மீது சிந்தனையின் தாக்கம் பத்தி என்ன சொல்றாரு? ஓ, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உடல்ங்கிறது மனசோட ஒரு சேவகன் மாதிரின்னு சொல்றாரு ஆலன். மனசு என்ன கட்டளை போடுதோ அத உடல் கீழ்ப்படிஞ்சு செய்யுது. அப்படியா? ஆமா, சட்டவிரோதமான, அதாவது தப்பான, கெட்ட எண்ணங்கள் உடம்புல சீக்கிரமா நோயையும் சிதைவையும் கொண்டு வருது. ஆனா சந்தோஷமான, அழகான, நல்ல எண்ணங்கள் உடம்புக்கு இளமையையும் அழகையும் கொடுக்குதுங்கிறாரு. அப்போ நோய்க்கும் ஆரோக்கியத்துக்கும் கூட நம்ம எண்ணங்கள் தான் முக்கிய காரணமா? ஆமா, சூழ்நிலை மாதிரியே ஆரோக்கியமும் நோயும் கூட நம்ம எண்ணங்கள்ல தான் வேறுவிட்டிருக்கு. ஒருத்தன் நோயை பத்தியே பயந்துட்டு இருந்தா அந்த நோய் வர வாய்ப்பு அதிகம். கவலை உடம்ப பலவீனமாக்கி நோய்க்கு ஈஸியா கதவு திறந்து விடுது. அசுத்தமான எண்ணங்கள் நேரடியா நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். ஆனா அதுக்கு பதிலா வலுவான, தூய்மையான, மகிழ்ச்சியான எண்ணங்கள் உடம்ப நல்ல வீரியத்தோட பொலிவோட உருவாக்குது. அப்போ சாப்பாடை மாத்துறதை விட இது முக்கியமா? சாப்பாடும் முக்கியம்தான், ஆனா அதை விட எண்ணங்களை மாத்துறது ரொம்ப முக்கியம்னு ஆலன் சொல்றாரு. ஏன்னா தூய்மையான எண்ணங்கள் தான் தானாவே தூய்மையான பழக்கங்களை உருவாக்கும். மனசு சுத்தமா இருந்தா உடம்புக்கு கேடு விளைவிக்கிற விஷயங்கள் மேல நாட்டம் குறையும். ஆ, கோபம், பொறாமை, ஏமாற்றம் இதெல்லாம் ரத்தத்தை பாதிச்சு ஆரோக்கியத்தையும் முகப்பொலிவையும் கெடுக்குது. முகத்துல வர்ற சுளிப்பு கூட தற்செயலா வர்றதில்ல, அது கசப்பான எண்ணங்களால உருவானதுதான் அழுத்தி சொல்றாரு. அட, இது நிஜமாவே புதுசா இருக்கே. அடுத்ததா, சிந்தனையும் நோக்கமும். நம்ம வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் கண்டிப்பா வேணுமா? அது பத்தி என்ன சொல்றாரு? ஆமா, கண்டிப்பா வேணும்னு சொல்றாரு. சிந்தனையோட ஒரு நோக்கம் இணையும் வரைக்கும் புத்திசாலித்தனமான சாதனை எதுவுமே இல்ல. வாழ்க்கையில ஒரு மைய நோக்கம், அதாவது ஒரு இலக்கில்லாம இருக்கிறது ஒரு பெரிய குறைபாடு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அப்படி ஒரு குறிக்கோள் இல்லாதவங்க சின்ன சின்ன கவலைகள், பயங்கள், சுய பச்சாதாபம்னு தேவையில்லாத விஷயங்களுக்கு எளிதா இரையாகிடுவாங்க. இது பலவீனத்தோட அறிகுறி. கடைசியில தோல்விக்கும் நிம்மதியின்மைக்கும் கொண்டு போய்விடும். சரி, அந்த குறிக்கோளை எப்படி செட் பண்றது? அது எப்படி அடையாமது? சக்தியையும் அதுல செலுத்தணும். மத்த தேவையற்ற விஷயங்கள்ல மனசு அலையாம பாத்துக்கணும். இதுதான் உண்மையான சுய கட்டுப்பாடு, மனச ஒருமுகப்படுத்துறதுக்கான ராஜபாட்டேன்னு சொல்றாரு. இதுல தோல்வி வந்தா? இந்த வழியில போகும்போது தோல்விகள் வரலாம். ஆனா அந்த தோல்விகள்ல இருந்து கத்துக்கிற குணவலிமை இருக்கே, அதுதான் உண்மையான வெற்றிக்கு படிக்கட்டு. ரொம்ப பலவீனமான ஆளு கூட விடாமுயற்சியா பயிற்சி செஞ்சா வலிமை பெற முடியும். உடற்பயிற்சி மாதிரி. அதேதான், உடம்புக்கு பண்ற பயிற்சி மாதிரி மனசுக்கும் பயிற்சி வேணும். நோக்கத்தோட சிந்திக்கிறதுங்கிறது தோல்விகளை கூட வெற்றிக்கான பாதைகள்ல ஒன்னா பாக்குற வலிமையானவங்க வரிசையில சேர்றதுக்கு சமம். அப்போ பயம், சந்தேகம் இதெல்லாம்? சந்தேகமும் பயமும் தான் நம்ம முயற்சியை சீர்குலைக்கும் பெரிய எதிரிகள். அத முதல்ல அகற்றணும். நம்மால செய்ய முடியுங்கிற அந்த அறிவுல இருந்து தான் அது செய்யறதுக்கான விருப்பமே பிறக்குது. கேட்கவே ஒரு தெம்பு வருது. அடுத்து, சாதனையில் சிந்தனையின் பங்கு. நாம ஜெயிக்கிறதுக்கும் தோற்கிறதுக்கும் நம்ம எண்ணங்கள் எப்படி காரணம்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இதுல ஆலன் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காரு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில எதை அடையறானோ, எதை அடைய தவறானோ, அதுக்கு காரணம் அவனோட சொந்த எண்ணங்கள் தான். நேரடி விளைவு. அப்போ பொறுப்பு முழுக்க நம்ம மேலையா? முழுமையானது. நம்ம பலம், பலவீனம், தூய்மை, அசுத்தம் எல்லாமே நம்மளோடது தான். நம்மால உருவாக்கப்பட்டது, அதை மாத்த வேண்டியதும் நாம தான். நம்ம கஷ்டத்துக்கும் நாம தான் காரணம், சந்தோஷத்துக்கும் நாம தான் காரணம். நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் இப்ப இருக்கும்.
தொடர்ந்து எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் எதிர்காலத்துல ஆகும். இங்க ஒடுக்குறவங்க ஒடுங்குறவங்க பத்தி ஒரு கருத்து சொல்றாரே, அது என்ன கொஞ்சம் புரியல. ஆமா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை. பொதுவா ஒருத்தர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவரை இன்னொருத்தர் அடக்குறது தானே நாம நினைக்கிறோம் இல்லையா? ஆமாம். ஆனா ஆலன் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் அடக்குறவரா இருக்க காரணம் நிறைய பேர் மனசளவுல அடங்கி போக தயாரா இருக்கிறது தான். 2 பேருமே, அதாவது ஒடுக்கப்படுபவரும் ஒடுக்கப்படுபவரும் அறியாமையில ஒருத்தருக்கொருத்தர் ஒத்துழைக்கிறாங்க. ஓ, அப்படி சொல்றாரா? ஆமா, 2 பேருமே அறியாமையில இருக்காங்க. அதனால 2 பேருமே கஷ்டப்படுறாங்க. யார் ஒருத்தர் தம் பலவீனத்தை ஜெயிச்சு சுயநல எண்ணங்களை விட்டு விலகுறாரோ அவர் இந்த 2 நிலைக்கும் மேல போயிடுவாரு, சுதந்திரமானவரா இருப்பாருன்னு சொல்றாரு. அப்போ உயரணும்னா? சிம்பிளா சொன்னா, நம்ம எண்ணங்களை நாம உயர்த்தணும். எதையும் சாதிக்கணும்னா நம்ம எண்ணங்களை உயர்த்தி ஆகணும். சாதாரண உலக விஷயங்கள்ல ஜெயிக்கணும் கூட மனச கொஞ்சம் மிருகத்தனமான இன்பங்களுக்கு மேல உயர்த்தணும். எண்ணங்களை எவ்வளவு தூரம் உயர்த்துறோமோ அந்த அளவுக்கு நாம நேர்மையாகவும் வெற்றிகரமாகவும் மாறுறோம். பிரபஞ்சம் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு உதவுங்கிறாரு. அறிவு சார்ந்த ஆன்மீக சாதனைகள்? அதுக்கும் அதேதான். அறிவு சார்ந்த ஆன்மீக சாதனைகள் எல்லாமே தூய மற்றும் தன்னலமற்ற எண்ணங்களோட விளைவுதான். எந்த ஒரு சாதனையா இருந்தாலும் அது நாம செஞ்ச முயற்சியோட மகுடம், நம்ம சிந்தனையோட மணிமுடி. அப்போ வெற்றி கிடைச்சதும் விட்டுடலாமா? இல்ல, சரியான சிந்தனையால அடைஞ்ச வெற்றிகளை கவனமா பராமரிக்கணும். இல்லனா அது போயிடும். எல்லா சாதனைகளும் ஒரே விதியை தான் பின்பற்றுது. குறிக்கோளோட செலுத்தப்பட்ட எண்ணம். தியாகத்தோட அளவுக்கு ஏத்த மாதிரி தான் சாதனையும் அமையும். ரொம்ப ஆழமான கருத்து. அடுத்ததா தரிசனங்களும் இலட்சியங்களும். அதாவது நம்ம கனவுகள், லட்சியங்கள் பத்தி என்ன சொல்றாரு? ஓ, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. கனவு காண்றவங்க தான் இந்த உலகத்தையே காப்பாத்துறாங்கன்னு ஆலன் சொல்றாரு. அப்படியா? ஆமா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி தான் இந்த உலகத்தையே தாங்குது இல்லையா? அதே மாதிரி மனுஷங்க படுற கஷ்டங்களுக்கு நடுவுலயும் அவங்கள வழி நடத்துறது சில பேர் மனசுல இருக்கிற அழகான கனவுகளும் இலட்சியங்களும் தான். கொலம்பஸ் ஒரு புது உலகத்தை கனவு கண்டாரு, அதை கண்டுபிடிச்சாரு. கோப்பர்னிக்கஸ் இந்த பெரிய பிரபஞ்சத்தை மனசுல பார்த்தாரு, அதை நமக்கு காட்டினாரு. புத்தர் களங்கமற்ற அழகு, அமைதி கொண்ட ஒரு ஆன்மீக உலகத்தை தரிசனமா கண்டாரு, அதுக்குள்ள போனாரு. அப்போ நம்ம கனவுக்கும் லட்சியத்துக்கும் அவ்வளவு பவர் இருக்கா? நிச்சயமா. உங்க தரிசனங்களையும் இலட்சியங்களையும் போற்றுங்கன்னு சொல்றாரு. உங்க மனசுல எழும்புற அந்த நல்ல இசை, அந்த அழகு, உங்க தூய்மையான எண்ணங்களை நேசிங்க. ஏன்னா அதிலிருந்து தான் இனிமையான சூழ்நிலைகள், சொர்க்கமான சூழல் உருவாகும். அப்போ நாம ஆசைப்படுறது கிடைக்குமா? நீங்க அதுக்கு உண்மையா நடந்துகிட்டா உங்க வாழ்க்கை அதால தான் அமையும். ஆசைப்படுவது அடைவதற்கும், உயர்வாக நினைப்பது சாதிப்பதற்கும் வழிவகுக்கும். சின்ன ஆசைகள் நிறைவேறுதுன்னா பெரிய லட்சியங்கள் மட்டும் நிறைவேறாம போகுமா? அது பிரபஞ்ச நியதியே இல்ல. கேளுங்க, கொடுக்கப்படும். இதுதான் விதி. பெரிய கனவுகளை காணுங்க. எப்படி கனவு காண்றீங்களோ அப்படி ஆவீங்க. உங்க தரிசனம்ங்கிறது நீங்க நாளைக்கு எப்படி இருப்பீங்கங்கிற ஒரு வாக்குறுதி. உங்க இலட்சியம்ங்கிறது நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்கங்கிற ஒரு தீர்க்க தரிசனம். இது கேட்கவே ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு. ஆமா, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்றாரு பாருங்க. ஒரு ஏழை இளைஞன் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில ஒரு பட்டறையில வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு நல்ல வாழ்க்கைய கனவு காண்றான். அறிவை பத்தியும் பண்பை பத்தியும் அழக பத்தியும் யோசிக்கிறான். ஒரு லட்சிய வாழ்க்கைய மனசுல உருவாக்குறான். சரி. அந்த கனவு அவனை சும்மா இருக்க விடல. கிடைக்கிற கொஞ்ச நேரத்தையும் பணத்தையும் வச்சு தன்னை வளர்த்துக்கிறான். புத்தகம் படிக்கிறான், சிந்திக்கிறான். சீக்கிரமே அவன் மனசு மாறுது. அந்த பழைய மோசமான சூழல் அவனுக்கு பொருந்தாம போகுது. அது தானா கழண்டு விழுது. ஓஹோ. அவனோட திறமைக்கும் லட்சியத்துக்கும் ஏத்த மாதிரி வாய்ப்புகள் வருது. அவன் முன்னேறி போய்கிட்டே இருக்கான். பல வருஷம் கழிச்சு அவன் ஒரு முழுமையான மனுஷனா, மனசோட சக்தியை நல்லா புரிஞ்சுகிட்டவனா, மத்தவங்களுக்கு உதவுற ஒரு பெரிய மனுஷனா மாறுறான். அவனோட இளவயது தரிசனம், அந்த கனவு நனவாயிருச்சு. இதுதான் லட்சியத்தோட சக்தி. அப்போ நாமளும் நம்ம கனவுல நனவாக்க முடியும். அதிர்ஷ்டம், வாய்ப்பு இதெல்லாம் இல்லையா? அதேதான் ஆலனும் கேக்குறாரு. நீங்களும் உங்க மனசுல ஆழமா விரும்புறத, அதாவது வெறும் மேம்போக்கான ஆசை இல்ல, உண்மையான லட்சியத்தை நிச்சயம் அடைவீங்க. நீங்க எதை நோக்கி ஈர்க்கப்படுறீங்களோ அது உங்ககிட்ட வரும். எப்படி கிடைக்கும். நீங்க எதை சம்பாதிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். கூடவோ குறைச்சலோ இல்ல. உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, உங்க எண்ணம், உங்க தரிசனம், உங்க இலட்சியம் தான் உங்க உயர்ச்சியையோ இல்ல வீழ்ச்சியையோ தீர்மானிக்கும். அப்போ இந்த லக்கு, சான்ஸ்ன்னு சொல்றதெல்லாம் அதான்
யோசிக்காதவங்க, சோம்பேறிகள், தோல்வி அடைஞ்சவங்க இதையெல்லாம் பார்த்துட்டு லட், சான்ஸ், அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க. ஒருத்தன் பணக்காரனானா அவன் அதிர்ஷ்டசாலிங்கிறாங்க. இன்னொருத்தன் அறிவாளியானா அவனுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுங்கிறாங்க. ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி அவங்க பட்ட கஷ்டம், அவங்களோட முயற்சி, அவங்களோட நம்பிக்கை, அவங்க செஞ்ச தியாகம் இதையெல்லாம் அவங்க பாக்குறதில்ல. இருட்ட பார்க்காம வெளிச்சத்தை மட்டும் பார்த்துட்டு லக்குன்னு சொல்றாங்க. கஷ்டமான வழிய பார்க்காம இலக்க மட்டும் பார்த்துட்டு சான்ஸ்னு சொல்றாங்க. காரணம் புரியாம விளைவை மட்டும் பார்த்துட்டு தற்செயல்னு சொல்றாங்க. ஆனா உண்மை வேற. ஆனா உண்மை என்னன்னா, முயற்சி இருந்தா விளைவு உண்டு. முயற்சியோட அளவுக்கு தான் விளைவு இருக்கும், சக்தி இருக்கும். வாய்ப்புன்னு தனியா ஒண்ணு இல்ல. எல்லாமே முயற்சியோட பலன்தான். நீங்க மனசுல எதை வளர்க்குறீங்களோ, எந்த தரிசனத்தை போற்றுறீங்களோ, எந்த இலட்சியத்தை இதயத்துல ஏத்துறீங்களோ, அதால தான் உங்க வாழ்க்கைய கட்டமைப்பீங்க. கடைசியில நீங்க அதுவாகவே மாறுவீங்க. அருமை, ரொம்ப நல்லா சொன்னீங்க. கடைசியா அமைதி, மன அமைதி பத்தி என்ன சொல்றாரு? மன அமைதி, செரெனிட்டி, இது ஞானத்தோட அழகான நகைகள்ல ஒண்ணுங்கிறாரு ஆலன். அது சும்மா வராது. ரொம்ப நீண்ட பொறுமையான சுய கட்டுப்பாட்டு முயற்சியோட விளைவுதான் இந்த மன அமைதி. அந்த நிலைக்கு எப்படி போறது? ஒருத்தர் எந்த அளவுக்கு தன்னை ஒரு சிந்தனையால் உருவான உயிரா புரிஞ்சுக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் அமைதியாகிறார். ஏன்னா அப்படி புரிஞ்சுக்கும்போது மத்தவங்களையும் அவங்கவங்க எண்ணங்களோட விளைவா பார்க்க ஆரம்பிப்பார். சரி. எல்லாம் காரண காரியத்தோட நடக்குதுன்னு புரிய ஆரம்பிக்கும்போது தேவையில்லாம கோபப்படுறது, கவலைப்படுறது, துக்கப்படுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நின்னுடும். மனசு நிலைப்படும், அமைதியா இருக்கும். அமைதியான மனுஷனோட குணம் எப்படி இருக்கும்? அமைதியான மனிதன் தன்னை ஆள கற்றுக்கொண்டதால மத்தவங்க கூட எப்படி சரியா பழகணும்னு தெரிஞ்சு வச்சிருப்பான். மத்தவங்க அவரோட அந்த மன உறுதிய மதிப்பாங்க. அவர்கிட்ட இருந்து கத்துக்கலான்னு நம்புவாங்க. ஒருத்தர் எவ்வளவு அமைதியா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவரோட வெற்றி, செல்வாக்கு, நல்லது செய்யற சக்தி கூடும். இது பிசினஸ் மாதிரி விஷயங்களுக்கும் பொருந்துமா? நிச்சயமா. ஒரு சாதாரண வியாபாரியா இருந்தா கூட சுய கட்டுப்பாடும் சமநிலை உணர்வும் நிதானமும் இருந்தா அவரோட தொழில் நல்லா நடக்கும். ஏன்னா மக்கள் எப்பவும் நிதானமான நம்பிக்கையான ஆளுங்க கூட பழகத்தான் விரும்புவாங்க. ஆக அமைதி ரொம்ப முக்கியம். ஆமா, அமைதிங்கிறது பண்பாட்டோட கடைசி பாடம், ஆன்மாவோட பழுத்த கனி. அது தங்கத்தை விட உயர்ந்தது, விருந்தத்தக்கது. இன்னைக்கு மனுஷங்க கட்டுப்பாடு இல்லாத உணர்ச்சிகள்லையும் தீராத துயரங்கள்லையும் கவலைகள்லையும் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. ஞானி மட்டும்தான் தன்னோட ஆன்மாவோட புயல்களை கட்டுப்படுத்துறான். சுய கட்டுப்பாடு தான் உண்மையான பலம். சரியான சிந்தனை தான் மேலாண்மை. அமைதி தான் சக்தி. உங்க இதயத்துக்கிட்ட அமைதியா இருன்னு சொல்லுங்கன்னு ஆலன் முடிக்கிறாரு. ஆக மொத்தத்துல ஜேம்ஸ் ஆலனோட இந்த சின்ன புக்கம் சொல்றது என்னன்னா, நம்ம எண்ணங்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அபார சக்தி இருக்கு. ஆமா, அது நம்ம குணம், நம்ம சூழ்நிலைகள், நம்ம ஆரோக்கியம், நம்ம வெற்றி, நம்ம உள்ளமைதின்னு நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்தையும் வடிவமைக்குது. நம்ம எண்ணங்களை உணர்வுபூர்வமா கட்டுப்படுத்துறது, கவனமா கையாள்றது எவ்வளோ முக்கியம்னு இது நல்லா புரிய வைக்குது. ஆமா. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம். நம்ம எண்ணங்கள் உண்மையிலேயே நம்ம யதார்த்தத்தை இந்த அளவுக்கு வடிவமைக்கின்றன என்றால், உங்க வாழ்க்கையில நீங்க மாத்தணும்னு நினைக்கிற ஏதாவது ஒரு அம்சத்தை மறுவடிவமைக்க தொடங்க, இன்னைக்கு நீங்க மனப்பூர்வமா தேர்ந்தெடுக்க போற ஒரே ஒரு நல்ல சக்தி வாய்ந்த எண்ணம் எதுவா இருக்கும்னு. நல்ல கேள்வி. இது ஏதோ உடனடி மாயாஜாலம் பத்தின விஷயம் இல்ல. மாறாக இந்த புத்தகம் குறிப்பிடுவது போல ஒரு நோக்கத்துடன் கூடிய சாகுபடியின் ஒரு புதிய மாற்றத்தின் தொடக்க புள்ளி எதுவா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படி ஆகிறான். இந்த அருமையான புத்தகத்தோட சாராம்சத்தை எங்க கூட சேர்ந்து இவ்ளோ ஆழமா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.